ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பஸ் கேமில் மேப் ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. நம்ம வீடியோக்குள்ளே ஓட்ட போகிற பஸ்ஸு இந்த பஸ்ஸு தான். இந்த பஸ்ஸை தான் நம்ம ஓட்ட போகிறோம். இந்த லெஃப்ட் சைடில் லாஸ்ட்டில் மோடுன்னு ஆப்ஷன் இருக்கலாம், அந்த ஆப்ஷன் அழுத்திக்கங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒன்று ஓப்பன் ஆகும். மேப் அழுத்திக்கங்க. மேப் அழுத்திட்டு கீழே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத அழுத்திட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்ச இந்த ஃபைல் அதில் ஆட் பண்ணிங்கன்னா ஃபைல் உள்ள கேமுக்குள்ளே வந்துடும். எந்த மேப் வேணுமோ அதை நம்ம வச்சு கேமுக்குள்ளே ப்ளே அப்படின்னு கொடுத்துட்டா உள்ளே வந்துடும். இந்த மேப்பை நம்ம இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம கேமுக்குள்ளே வந்தாச்சு. இந்த கேமில் இந்த பஸ்ஸை டேர்னிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம வண்டியை நேராகவே எடுத்துகிட்டு போயிடுவோம். ஏன்னா அதில் வளைக்கும் போது வண்டி இடித்து டேமேஜ் ஆகிடும். நேராக தான் போய் ஆகணும். நேராக போயிடலாம். நம்ம அப்படியே பொறுமையாக நேராக போய் இது ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். அந்த இடம்லாம் ஒன் வே மாதிரியே வச்சுருக்காங்க அந்த ரோடை. இந்த ரோட்டில் நம்ம போகணுன்னா கொஞ்சம் பயந்து தான் போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் கிராஸ் ஆனாலும் வண்டி அப்படியே கவுந்துடும். இங்கே பாருங்கள், டிரைவர் அப்படியே ரொம்ப ஸ்பீடாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே சல்லுக்கு புழுக்குன்னு போது இந்த இடம்லாம் ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ரோடாக இருந்தால் நல்லா சல்லுன்னு ஓட்டலாம் வண்டியை. நல்ல ஒரு ஸ்பீடாக வந்துருச்சு வண்டி. என்ன நடுப்புற மரத்தை வச்சுட்டாங்களா? ஓ மை காட், என்னங்க இது? ரோடு பாதியிலே கட் ஆகுது. எப்படி நம்ம இதுக்கு மேலே போகிறதுன்னு தெரியலையே. ரோடு வேறு பிளாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வண்டி திருப்ப முடியாதே. சரி, இறங்கி போய் பார்ப்போம் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு. என்னங்க இப்படி பண்ணி வச்சுருக்கானோ பாவி. இங்கே பாருங்கள், சுற்றிலும் மழையாக இருக்குதுங்க. ரோடை காணுங்க. இப்போ நான் எப்படி என் வண்டி ரிட்டன் எடுத்துகிட்டு போவேன்? பின்னாடி வேறு அவ்வளோ வண்டி நிற்குதே. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி வாங்க, எப்படியாவது வண்டியை எடுத்து பார்ப்போம். வெளியில் பொறுமையாக ரிவர்ஸ் வரலாம்ல. பொறுமையாக எடுத்து பார்ப்போம். அச்சோ, வண்டி இடிச்சிடுச்சே. என்ன பண்ணி வச்சுருக்கானு பாருங்கள், அறமாத்திரையோ. இப்போ நான் எப்படி வண்டியை வெளில எடுத்துகிட்டு போவேன்? இப்போ நான் எப்படிங்க அதில் வண்டி எடுக்கிறது? இவ்வளோ வண்டி பின்னாடி நிப்பாட்டி வச்சுருக்கிறானுங்க. செம்மையாக மாட்டிக்கிட்டாங்க இந்த இடத்துல. அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. எப்படியாவது ட்ரை பண்ணியாவது வண்டி எடுக்கணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. வாங்க, மேப் போலி எவ்வளோ தூரம் வண்டி மாட்டியிருக்குன்னு பார்த்துருவோம். அதையும் இன்னும் எவ்வளோ தூரத்தில் எங்கே நின்று அடிச்சிருக்கான்னு யாருக்கு தெரியும். இங்கே பாருங்கள், 1 2 3 4 வண்டி நிற்குதுங்க. இந்த 4 வண்டியில் நான் எப்படிங்க வெளில எடுப்பேன்? அவன் அங்கங்கே நிற்கிறான். என்னன்ற சைடில் பள்ளம், டயரு மாட்டிக்கமேங்க. டயர் மாட்டாத எடுத்துன்னு லைனாக நிற்கிறான பாருங்க. அறிவுங்கிறதே இல்லைங்க அவனுக்கு. டயர் மாட்டாத போயின்னு ஆஹா, அவன் வண்டி அடிச்சிருச்சே. இவ்வளோ வண்டியை நிப்பாட்டி வச்சுருக்கானோ. பொறுமை. அவ்வளோதான், போச்சுங்க. வண்டி மாட்டினதெல்லாம் டயரை மாட்டிக்கிச்சிங்க. இப்போ வண்டி ஒரு இன்ச்சு கூட நவராது நம்ம வண்டி. இப்போ நம்ம வண்டிக்கு புல்ட்ரோசர் போட்டு கொக்கி போட்டு இழுத்தா தாங்க வரும். வண்டி நல்லா மாட்டிக்கிச்சிங்க. டயரு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பேக் டயர் போய் நல்லா உட்காந்துக்குச்சு பள்ளத்தில். இவங்கள்ட்ட சொன்னால் எப்படி கேட்குறவங்களாம். இங்கே பாருங்கள், இவ்வளோ வண்டி நிற்கிதுங்க. பாருங்கள், 2 பஸ்ஸு, 3 லாரி, காரு, இத்தனை வண்டி நிப்பாட்டி போட்டு வச்சுருக்கானோ. டயர் மாட்டிக்கிச்சிங்க, வேறு வழி இல்லைங்க. இது எப்படியாவது எடுத்து தான் ஆகணும் வண்டியை. புல்ட்ரோசரை கூப்பிட்டு புல்ட்ரோசர்லேருந்து தான் எடுக்கணும். சரி, புல்ட்ரோசரை கூப்பிட்டு எடுத்து வந்துடுவோம். ஒரு வழியாக வண்டி எடுத்தாச்சுங்க. அந்த புல்ட்ரோசர் டிரைவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் தூரமாக எடுத்துகிட்டு போய் விடுங்க. கரெக்டான இடத்துல விட்ருக்காரு. இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்குது. இருந்தாலும் அவன் வண்டி அங்கங்கே டிராஃபிக் பண்ணிக்கிறானோ. சைடில் பூந்து போகிறத தவிர வேறு வழி இல்லை. எதுலையாவது மாட்டாத போயின்னு இடிக்காத கொள்ளாத. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஒன் வே ரோடுங்க. இது ஒரு பஸ் வந்துச்சுன்னா இன்னொரு பஸ் கிராஸ் ஆக முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ரோடு ஒன் வே ரோடாக இருக்குது. ஏன்னா ரோடு ரொம்பவே சின்ன ரோடு. ஆனால் பக்கத்தில் இடம்லாம் சூப்பராக இருக்குதுங்க. 2 சைடும் மரம், சைடில் மலை, தண்ணி, போட்டு அப்படிங்கிற மாதிரி.
அப்பப்போ இது மாதிரி டிராஃபிக் பண்ணிக்கிறானோ அப்படி எல்லாம் மோதிக்கிறானோங்க. என்ன சொல்கிறது. ஆனால் சூப்பரு, நல்லா இருக்குது இடம்லாம். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. நல்ல ஒரு பிளேஸுங்க. ஓகேங்க, நம்மளோட ஸ்டாப் வந்துடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை.